சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி வெறும் நிலவு நாள் மட்டுமல்ல, அது நம் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு புனித நாள். வானில் முழுநிலவு பிரகாசிக்கும் வேளையில் நீர்நிலைகளில் நீராடி மக்கள் தங்கள் பாவங்களை நீக்க இறைவனை வேண்டுகிறார்கள். இந்த ஒளியின் பின்னே ஒரு விசித்திரமான வரலாறும் நீதியும் ஒளிந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனின் செயல்களையும் கவனிக்க ஒரு கணக்காளர் தேவை என்று சிவபெருமான் கருதினார். அப்போது பார்வதி தேவி வரைந்த அழகிய ஓவியத்திற்கு உயிர் கொடுத்தார் ஈசன். அவரே சித்திரகுப்தன். சித்திரத்திலிருந்து பிறந்ததால் அவரே சித்திரகுப்தன் ஆனார். கையில் ஏடும் எழுத்தாணியும் ஏந்தி நாம் செய்யும் ஒவ்வொரு புண்ணியத்தையும் ஒவ்வொரு பாவத்தையும் தவறாமல் கணக்கெடுக்கும் கடமை அவருக்கு வழங்கப்பட்டது. அவரது பிறந்த நாளே இந்த சித்ரா பௌர்ணமி. புராண காலத்தில் தனது குருவை அவமதித்ததால் பெரும் பாவத்திற்கு ஆளானான் தேவேந்திரன். சாப விமோச்சனம் தேடி பூலோகம் வந்தவன் மதுரை மாநகரில் ஒரு கடம்ப மரத்தின் அடியில் சுயம்புலிங்கத்தை கண்டான். த்ரிதளம் த்ரிகுணாகாரம் த்ரிநேத்ரஞ்ச த்ரியாயுதம் த்ரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். ஒரு சித்திரை பௌர்ணமி நாளில் அந்த ஈசனை வழிபட்டு தனது சாபம் நீங்க பெற்றான். அந்த நன்றி கடனுக்காகவே இன்றும் மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சித்திரகுப்தனை வணங்கி நம் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கும் இந்த நாளில் மற்றவர்களுக்கு உணவும் உடையும் தானம் செய்தால் பெரும் புண்ணியத்தை தரும். பழைய கணக்குகளை முடித்து புதிய நற்செயல்களை தொடங்க இந்த சித்ரா பௌர்ணமி நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தீயன தவிர்ப்போம், நன்மைகளை பெருக்குவோம்.